ஸ்டார்டிங்கே நான் நினச்சேன் சின்னதாக மலை சின்னதாக இருக்குது. அவன் சொன்னேன் சின்னதாக இருக்குது, ஏன்னா அதில் வேறு போகணும், மகாராஷ்டிரா அப்படி போகணும்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வச்சு மதுரையில் இருக்க ஃபேமஸ் மலைக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். சரியான ஒர்க்காக இருங்க மலை. ஐயோ ஒரு மலையெல்லாம் ஏறிட்டேன். வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டேன், மருது மலை ஏறிட்டேன், ஒரு கொண்டரிங்கி மலை வரை ஏறிட்டேன். இந்த மலையில் சப்பன்னு சொன்னாங்க மலை ஈஸின்னு. சாவை பார்த்தேன் உண்மையிலேயே. गाइस ஃபைனலாக எங்கள் கேங்கோட யானைமலைக்கு வந்தாச்சு. பேக் சைடில் தான் இருக்குது. வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் யானைமலை வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக மதுரை வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுத்தாவணியிலேருந்து லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஏறினீங்கன்னா டேரெக்டாக ஒத்தக்கடை அப்படி இல்லாட்டா யானைமலை போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை மலையோடைய அடிவாரத்துக்கே இறக்கி விட்ருவாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போக வேண்டிய இடம் வந்து நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ கண்டுபிடிச்சி ரீசெண்டாக விசிட்டிங் பிளேஸாகவே ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அதை முதல்ல விசிட் பண்ணிடுங்க. விசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை மலை ஏற ஆரம்பிக்கலாம் கைஸ். வந்துட்டோங்க ஃபைனலாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பசங்களோட. மதுரையில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு வியக்க வச்சிருச்சு கைஸ். கிபி 9ஆம் நூற்றாண்டு சமணர்களுடைய வாழ்வியல் முறையே வந்து அந்த ஸ்டாச்சூஸை நீங்கள் பார்த்தாலே அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் கைஸ். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அண்ணா வேற மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருக்கு. இன்னும் நான் போவே இல்லை. ஸ்டார்டிங்கே நான் நினைச்சேன் சின்னதாக மலை சின்னதாக இருக்கு. அவன் சொன்னேன் சின்னதாக இருக்கு, ஏன்னா அதில் வேற போகணும், மகாராஷ்டிரா அப்படி போகணும்னு சொன்னேன். மதுரையில் இருக்க ஃபேமஸ் மலைக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். அதை வந்திருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமண சிற்பங்களில் உள்ள பெயர்கள் யார் யாருடைய பெயர்கள் இருக்குங்கிறத நான் அப்படியே வரிசையா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மகாவீரர், பர்சுவநாதர், பாகுபலி, யாக்ஷி, கடைசியா அம்பிகா, அவங்க பெயர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இடம் பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது யாரால செதுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சமணர்களால உருவாக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். கிபி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலங்களில் செதுக்கப்பட்டது. சிற்பங்கள் கீழேயே வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ங்கிறதே ஒரு இனிமை தான். இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சித்தன்ன வாசல், அஜந்தா அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்த வண்ண ஓவியங்களும் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அதை பாருங்க. தமிழோடைய தொன்மையும் பழமையும் தெரியும். விசிட் பண்ணி பாருங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி நம்ம தொல்லியல் துறை வந்து 2009ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. அவங்களால எடுத்த ப்ரூஃப் தான் இது எல்லாமே டீடைல்ஸ். அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லோக்கல் பீப்புள்ஸ்ட்ட கேட்டாலும் வழி காட்டிடுவாங்க. அப்படி இல்லாட்டா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபைனலாக வந்து நம்ம பசங்களோட பாதையை கண்டுபிடிச்சாச்சுங்க. டயர்டாயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பாதை எதுனே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோங்க. இங்கிட்டு போயிட்டு திரும்பி அங்கிட்ட இருந்து திரும்பி இங்கிட்ட அலைஞ்சு ஐயோ ஏறலாங்க. இப்பவே கண்ணை காட்டுது. இப்போயே இடங்கள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஏறுவோம் மேலே. அடி போலி பயங்கரமாக இருக்குங்க இடம். ஐயோ மதுரையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் கைஸ். பாருங்க பாதி மதுரைங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிட்டேன்னு மீதி மதுரையும் பிடிச்சிடலாங்க. சாங்க நம்ம அப்படியே மேலே ஏறும். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம வந்து சரியான மலை. ஆஹா கம்பி 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 வந்துருச்சு. ஃபைனலாக அந்த கம்பி பாதைக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோ ரிஸ்க்குனா இல்லைங்க. இது அப்படியே பயங்கரமாக காட்டினாங்க. அவ்வளோனா கஷ்டம் இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டோம். அதான் செம்ம டயர்டாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மேலே கீழே நடந்து காலெலாம் செம்ம வழி ஆயிடுச்சு. பாதையை கண்டுபிடிக்கிறக்குள்ளேங்க இந்த படிக்கிட்டு தான் கம்பி பாதையில் ஏறுவோம். பாருங்க எவ்வளோ எஜ்ஜில் இருக்காம அப்படி போலே அங்கங்க செட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஏறிலாம்டா. பாதை இருக்குடா, சைடில் போகிற மாதிரி இருக்கும்டா. வா 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 வா. பாதி மதுரை தெரியுது பாருங்க. இப்போ நம்ம வந்து யானையோட
முதுகு கிட்ட போயிட்டோங்க. கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய கல்வி முறை எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கிற முறையை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ உள்ள நம்ம காலங்களில் எப்படி பண்றோமோ அதை அப்பயே கிபி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டிலே பண்ணிட்டாங்க. ஸோ தமிழர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வந்து அடுத்து வந்து சமணர்களுடைய கல் படுக்கை அதையும் நம்ம போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய கல் படுக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 சமணர்கள் உள்ள போய் பார்ப்போம். ஃப்ரீயா படுக்கிற அளவுக்கு வந்து கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இங்க வந்து தலகாணி இருக்கு, இங்க ஒரு தலகாணி இருக்கு, இப்போ இந்த பக்கம் ஒரு தலகாணி. நம்ம வந்து படுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தாங்க இருக்கு. உள்ள வந்து சும்மா சொல்லலாம், நல்லா தான்டா இருக்கு. ஒரு காலத்து குளிருது இந்த இடம். வெளியே உள்ள வெயில் இங்கே தெரியல. எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கோ அதை எப்படி சேதப்படுத்துறாங்க பாருங்க. என்னென்னமோ பேரை போட்டுக்கிறாங்க பைத்தியக்கார பசங்க. விரலை வைக்குது தான். ஆனால் வெளியே இருக்கிற வெயில் உள்ளக்க போய் பார்த்தோம்னா சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் மேலே போகலாம். இனிமே தான் ரியல் அட்வென்ச்சரே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். முடியாதவங்க ஏற வேண்டாம். கைஸ் வழி வந்து இந்த பக்கத்து இருக்குது. இந்த பக்கத்து வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வரணும். டேய் உஷாரா வாடா. ஏய் கட்டப்பா பார்த்தே வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரமே இல்லை, பொறுமையாகவே போகலாம். எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெரிய மலையெல்லாம் ஏறிட்டேன். வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டேன், பருவ மலை ஏறிட்டேன், ஒரு கொண்டரிங்கி மலை வரை ஏறிட்டேன். இந்த மலையில் சப்பன்னு சொன்னாங்க மலை ஈஸின்னு. சாவை பார்த்தேன். உண்மையிலேயே சிவன் பெருமாள் காப்பாற்றிட்டாரு. நம சிவாய. சரி வாங்க. டேய் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். அத்தாடி இதுக்குள்ளே பொத்து போகணுமா? இல்லை அப்போ எங்கடா போற? இந்த வழி இருக்குடா, அந்த தெரியுதாடா. எப்படா போயிருவியா? நாங்கடாண்டா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன்டா இப்போ திரும்பி. சரிங்க, அப்படியே நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் வியூவாக இருக்குது. ஏன்னா அப்புறம் இங்கே இப்போ குகை ஒன்று இருக்குங்க. உண்மையிலே இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. சத்தியமாக ஒரு வித்தியாசமான எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. நீங்கள் உள்ளே வந்தோம் இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை வந்து லைட்டாக தட்டி விட்ருங்க. உங்கள் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? கிரி விளாக்ஸுக்கு ஒரு வழி ஏறி பக்கத்தில் வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சம்முன்னு ஏறிடலாம். பாது தான் கரெக்டாக தெரியலங்க. சுற்றி நம்மளை வேற மாதிரி இருக்குங்க. செம்ம காற்றடிக்குதுங்க. இந்த பக்கத்தில் வந்தாச்சுங்க. வந்தாச்சுங்க. இதுதா எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து யாரும் வந்தது இல்லைங்க. ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த பக்கத்து நான் பார்த்ததே இல்லை. நான் ஏதோ ஒரு வழியில் ஏறியாச்சு. ஒரு டாப்பை காமிக்கிறேன் பாருங்கள். சொன்னதில்லை, இதாங்க தெரியுதா? அதை நம்ம தொட்டே ஆகிறோம், தொடுறோம். வெற்றி கொடிக்கட்ட உச்சியை தொடுறோம். கிரி வந்துட்ட. நம்ம ஹரியர் ஃபோர்ட்டையே மிஞ்சும் அளவுக்கு அட்வென்ச்சராக இருந்துச்சு நாங்கள் மேலே போன பயணம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக டாப் ரீச் பண்ணிட்டு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மதுரையோட ஃபுல் வியூவையும் இந்த யானைமலை டாப்பில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மலை ஏறதுக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் மேலே இருந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பி அங்கேருந்து இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்கள் ரிட்டர்ன் இறங்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாதை கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்க சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வெளியே வந்தோடனே ஆட்டோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஆட்டோ. நாங்கள் டேரெக்டாக வந்து மாட்டுத்தாவணி ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து எங்கள் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நான் உங்கள் கிரி.